வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒரு ஸ்டோர் எட் தமிழ். இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் நல்ல ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸோட உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் மோட்டர் சைக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்போ உங்களுக்கு இருக்கிற ரெண்டு பெட்டரான ஆப்ஷன் பார்த்தோம்னா, ஒன்று நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125R, இன்னொன்று நம்ம பஜாஜோட பல்சர் 125. இந்த ரெண்டு பைக்குமே இந்த செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான பைக்ஸாக இருந்துகிட்டு இருக்கு. பட் நான் இந்த ரெண்டு பைக்கில் எந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு பெஸ்ட்னு வரும்போது அந்த இடத்துல நிச்சயமாக நிறைய டவுட்ஸ் இருக்குது. அந்த டவுட்டை தீர்த்து வைக்கிற விதமாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ரெண்டு வெஹிக்கிளுக்குமான ஒரு கம்பேரிசன் ரிவ்யூவை பார்ப்போம். மறுபடி சேனல்ஸ் நினைக்கல சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் பட்டியான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய டிசைன் கம்பேரிசன். நம்மங்க டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நம்மளுக்கு இந்த ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125Rன்றது வந்து ஒரு டோட்டலி நல்ல ஒரு யூனிக்கான ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு மோட்டர் சைக்கிளாக இருக்குது. ஆன் ரோட்டில் நிச்சயமாக அந்த ஒரு அப்பியரன்ஸில் அப்படியே ஒரு பயங்கர ஒரு யூனிக்காக அந்த ஒரு ஷார்ப் எஜ்ஜான ஒரு ஸ்டைலிங்கில் இருக்கும். அதில் உங்களுக்கு டவுட்டே கிடையாது. அதனால் டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரீம் ஒரு நல்ல ஆப்ஷனுமே கூட. நெக்ஸ்ட் நம்ம பஜாஜ் பல்சர் NS 125 வந்து இந்த NS சீரிஸோட டிசைன் ஸ்ட்ரக்சரில் வரும். நம்மளுக்கு நிச்சயமாக NS சீரிஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும். நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஃபேமஸ் அண்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு பிராண்டு நம்ம பஜாஜ் பல்சர் NS. அப்படின்றப்ப டிசைன் விஷயத்தில் இவரும் நல்ல ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸ் தான், நம்ம எக்ஸ்ட்ரீமும் நல்ல ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸ் தான். இந்த ரெண்டு டிசைனில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் விஷயம், நம்மளுக்கு சீட்டிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்கு ரெண்டுமே அந்த ஒரு ஸ்போர்ட்டி கம்ப்யூட்டர் செட்டப்பில் வருதுன்றதுனால உங்களுக்கு ஸ்ப்ளிட் சீட் டைப் கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ளிட் சீட்டுன்றது பார்க்குறதுக்கு ஸ்போர்ட்டியாக இருக்குது, நல்லா இருக்குது, எல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் அந்த ஒரு ஃபேமிலி அண்ட் கம்யூட்மெண்ட் மாதிரி விஷயங்களுக்கு எந்த அளவுக்கு அது நல்லா இருக்குன்றது வந்து கன்ஃபார்ம் கிடையாது. கொஞ்சம் சுமாரான ஒரு கம்ஃபர்டபுள் தான் இருக்கும். பட் ஸ்போர்ட்டினஸ்ன்னு வரும்போது அந்த வெஹிக்கிள்ஸோட டிசைனில் குறையே கிடையாது. ரெண்டு வெஹிக்கிளோடைய டிசைனுமே நல்ல ஸ்போர்ட்டியராக தான் இருக்குது. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஃபீச்சர் கம்பேரிசனுக்குள்ளே போகலாமாங்க. ஃபீச்சர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டிங்லேருந்து அனுப்பிப்போம். லைட்டிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125Rலையும் சரி நம்ம பஜாஜ்லையும் சரி ரெண்டுத்துலையும் இப்போ லேட்டஸ்ட் மாடலில் LED தான் கொடுக்குறாங்க. பட் நம்ம பஜாஜில் நீங்கள் பேசிக் மாடல் வரீங்கிறப்போ மட்டும் ஹாலஜன் லைட் செட்டப்பு. பட் நம்ம ஹீரோவில் பேசிக்லேருந்தே உங்களுக்கு LED தான், அதுவும் பை ஃபங்க்ஷனல் LED ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ஸாக கொடுக்குறாங்கன்றப்ப இன்னுமே ஒரு சூப்பரான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இதுக்கடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்கு நம்ம பஜாஜோட பல்சர் NS 125லன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நீங்கள் பேசிக் மாடல் வரீங்கிறப்போ ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். பட் டாப் மாடல் வரீங்கிறப்ப ஆல்மோஸ்ட் இதுலேயும் உங்களுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுக்குறாங்க. சேம் நம்ம ஹீரோலன்னு பார்த்தோன்னா அதில் உங்களுக்கு பேசிக்லேருந்தே ஃபுல் டிஜிட்டல் தான். அப்படின்றப்ப ப்ரைஸிங் ஃபீச்சர் விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு பஜாஜை விட நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரீம் வந்து ஒன் ஸ்டெப் பெட்டராகவே இருக்கிறாங்கன்றதுல டவுட்டே கிடையாது. ஆமாங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறதுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு இன்ஜின் கம்பேரிசன். ஆமாங்க. இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R பார்ப்போம். நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.7cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்க்கான ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட பார்த்தோன்னா வச்சுங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் பெட் மல்டிப்ளெட்ஸ் கிளச்சும் பேர் பண்ணிக்காங்க. இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 11.46 bhp அண்ட் 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 95 km/h. வெஹிக்கிளுடைய மைலேஜ் பர் லிட்டருக்கு 66 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப நிச்சயமாக ஒரு 55+ தரும்னு எடுத்துக்கிட்டால் கூட நிச்சயமாக இந்த வெஹிக்கிள் தர அந்த ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான் ஆஃபர் பண்ணுறப்ப மைலேஜில் என்ன பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 125cc ஸ்போர்ட்டி கம்யூட்டர் செக்மெண்ட்லன்னு பார்க்கும்போது நிச்சயமாக இது வந்து கம்யூட்டர்னு சொல்ல முடியாது, ஸ்போர்ட்டி வெஹிக்கிள்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு மைலேஜ் கொடுக்குது. ரியலி நல்ல ஒரு இன்ஜின் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. நெக்ஸ்ட் நம்ம நம்ம பஜாஜ் பல்சர் NS 125 பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.45cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்க்கான ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் பெட் மல்டிப்ளெட்ஸ் கிளச்சும் பேர் பண்ணிக்காங்க. இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.8 bhp அண்ட் 11 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. பவர் பொறுத்தளவுக்கு ஸ்லைட்லி அதிகம் நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரீமோட இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்லைட்லி அதிகம். பட் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் பெரிய டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்மளுக்கு ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125 டோட்டல் வெயிட் ஜஸ்ட் உங்களுக்கு 136 kg தான் வருது. பட்னா நம்ம பஜாஜ் பல்சர் 144 kg, ஆல்மோஸ்ட் ஒரு 6 kg கிட்ட நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வருதுன்றப்ப 8 kg கிட்ட டிஃப்ரென்ஸ் வருதுன்றப்ப ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் நம்மளுக்கு அந்த ஒரு வெயிட் டிஃப்ரென்ஸ்ன்றது ஈக்குவலைஸ் பண்ணிடும் இந்த ஒரு ஸ்லைட் பவர் டிஃபர்மன்ஸை. அப்படின்றப்ப ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் ரெண்டு பேரும் ஒரு ஈக்குவலான ரேஞ்சில் தான் இருப்பாங்க. அதுக்கடுத்த விஷயம், நம்மளுக்கு இந்த பஜாஜ் பல்சருடைய டாப் ஸ்பீடு 103 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் ஒரு 115 சம்திங் 110 வரைக்கும் போகலான்னு வச்சிங்களேன். ஓகே, அதுக்கடுத்த
அதுக்கடுத்து மைலேஜ் பொறுத்த அளவுக்கு 50 கேஎம்பி வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் டீசெண்டாக ஓடினீங்கன்னா மேபி எடுக்கலாம். மைலேஜில் பெஸ்ட்டுன்னெலாம் சொல்ல முடியாது, ஒரு ஓகேவான ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது நம்ம பஜாஜோட பல்சர் NS 200. அப்படின்றப்ப இது வரைக்கும் பார்த்ததை வச்சு சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு இன்ஜின் சைடுன்னு பார்த்தா நம்மளுக்கு ஹீரோ ஒன் சைடு பெஸ்ட்டாக இருக்காங்க. ஏன்னா பவரும் ஆல்மோஸ்ட் இதுக்கு ஈக்குவலாக வந்துடுது. எல்லாம் உங்களுக்கு மைலேஜ்லேயும் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குது நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125 R. ஆமாங்க, சரி ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இந்த 2 வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு ரெண்டுத்துலேயும் ஒரு சிமிலரான பிரேக்கிங் செட்டப் தான். ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, பின்னாடி ட்ரம்மு. நம்மளுக்கு ஹீரோவில் என்ன IBS யூஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம பஜாஜில் CBS. பட் நான் ரெண்டுத்தோட டாப் மாடல் வரீங்கப்ப உங்களுக்கு சிங்கிள் சேனல் ABS ஆப்ஷனும் இருக்குன்றப்ப பிரேக்கிங் சேஃப்டிலையும் நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த 2 வெஹிக்கிளுமே. அப்படின்றப்ப பிரேக்கிங் விஷயத்தில் 2 பேரும் சூப்பராக இருக்கிறாங்க. பிரேக்கிங்கில் நோ வரிஸ், 2 வெஹிக்கிளும் நல்ல ஒரு ஒர்த்தபிளான ரேஞ்சில் தான் இருக்குது. அதுக்கடுத்து நம்மளுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஹேண்டலிங் மாதிரி விஷயங்களில் எது ஈஸியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா அதோட வெயிட்டும் கம்மி, சீட்டேக் மாதிரி விஷயங்களும் கம்மி. ஜஸ்ட் 794 mm தான் வருது. பட் நம்ம பஜாஜ் வந்து 805 mm சம்திங் கிட்ட வருதுன்றப்ப அப்படின்னு அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரியலி நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரீம் ஹேண்டலிங் ஸ்லைட்லி ஒரு பெட்டர் ஆப்ஷன். அது இல்லாமல் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் பெரிய சஸ்பென்ஷனு, அது இல்லாமல் இந்த செக்மெண்ட்லேயே பெரிய டயர்ஸுமே கொடுக்குறாங்க. நம்மளுக்கு பஜாஜை விட நம்மளுக்கு ஹீரோ எக்ஸ்ட்ரீமில் டயர்ஸும் பெருசாக இருக்குன்றப்ப ரியலி நிறைய விஷயங்களில் நம்ம எக்ஸ்ட்ரீம் 125R ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வாங்க நம்ம ஃபைனலாக நம்ம இப்போ இந்த 2 வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங் பார்ப்போம். ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பஜாஜோட பல்சர் NS 125 போகணும். நம்ம பஜாஜோட பல்சர் NS 125 உங்களுடைய பேசிக் மாடல்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு அரௌண்ட் உங்களுக்கு 1,22,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல்னு பார்த்தோன்னா அரௌண்ட் இங்கே 1,39,000 முடிக்கலாம். அப்படின்றப்ப ப்ரைஸிங்கில் இட்ஸ் ஓகேவான ஒரு ரேஞ்சில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் பொறுத்த அளவுக்கு இதோடைய பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு 1,20,000 அரௌண்ட் ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,32,000 முடிக்கலான்றப்ப ப்ரைஸிங் விஷயத்தில் நம்ம பஜாஜை விட நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரீம் இன்னுமே ஒரு அஃபோர்டபுளான ஆப்ஷனாக இருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது இந்த 2 வெஹிக்கிளில் ஒரு நல்ல பவரும் வேணும், மைலேஜும் வேணும், டிசைனும் ஸ்போர்ட்டியராக இருக்கணும், ஃபீச்சர்ஸும் ஒரு டீசெண்டான ரேஞ்சில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125 ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்காங்க. பட் பஜாஜோட அந்த ஒரு DNAல ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் NS சைடும் போகலாம். அதுவும் நல்ல வெஹிக்கிள் தான். பட் அதை விட ஹீரோ எக்ஸ்ட்ரீம் கிட்ட ஒரு சில விஷயங்கள் பெட்டராக இருக்குது. அவ்வளோ தான் விஷயம். சரி ஓகே, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கம்பேரிசன் ரிவ்யூவை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த கம்பேரிசன் ரிவ்யூவில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுவீங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. சி லேட்டர். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லணும். அது என்னென்னு பார்த்தோன்னா சஸ்பென்ஷன் செட்டப் பற்றியும் பேசியாகணும். அதை நம்ம பேசல இல்லையா. சஸ்பென்ஷன் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், ரெண்டுத்துலேயும் ஒரு சிமிலரான சஸ்பென்ஷன் தான். ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு டெலஸ்கோபிக் ஃபோர்க்கும் பின்னாடி வந்து மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு அந்த ஒரு ரைடிங் கம்ஃபர்ட்டில் எது ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தா 2 பேரும் ஓகே தான். பட் எனக்கு ஸ்லைட்லி பஜாஜோட NS 125 சஸ்பென்ஷன் செட்டப் நல்ல கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு. அந்த ஒரு விஷயம் ரியலி சூப்பரு. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து அப்படியே ரொம்ப ஸ்டிஃபாக அப்படியே ஓவராக இதுவாக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. அதுவும் கம்ஃபர்டபுள் தான். பட் அதை விட நம்மளுக்கு வந்து பஜாஜ் ஸ்லைட்லி பெட்டராக இருக்குது. அவ்வளோதான் விஷயம். அதுக்கடுத்து ரைடிங் மாதிரி விஷயங்கள்லாம் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான்ப்பா. சரி ஓகே, அவ்வளோதான். பாய்.